குருப்பியோ நமக. ஆன்மீக நண்பர்களே, அந்த காலத்தில் குருகுலத்துக்கு பிள்ளைங்கள்லாம் படிக்க போகிறாங்க பாருங்கள். ராஜாவோட பிள்ளையும் போய் படிக்க போவாங்க. குரு ஏதாவது தண்டனை கொடுக்கணுன்னு வச்சா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும். ராஜா என்ன பண்ணுவார் அந்த காலத்தில், அவரோட பையன் யுவராஜா படிக்க வரும்போது கூட இன்னும் ஒரு பையனை அனுப்புவாருங்க. அந்த பையனை என்ன சொல்லுவாங்க, விப்பிங் பாயின்னுவாங்க. ஆமாங்க, உப்புக்கு சப்பானிங்க கூட இருப்பான். இந்த குரு ஏதாவது அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், யாருக்கு, ராஜா பையனுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா, ஏன்னா யூனிஃபார்மாக இருக்கணுமே, அதெல்லாம் என்ன பண்ணுவார், அவரோட அந்த யுவராஜா கூட வராம பாருங்க, அந்த பையனை சாட்டை அடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு அவனை அடிப்பார். அவர் பனிஷ்மெண்ட்டு, வாட் ஆர் ஆல் பனிஷ்மெண்ட் அப்ளிகபிள் டு யுவராஜா விச்சு இவர் இந்த பையனுக்கு கொடுத்துருவார். அதை மாதிரி நடந்தது. இதை மாதிரி தாங்க இப்போல்லாம் பலி கொடுக்குறாங்களே, ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்குறாங்களே, அது எப்படி வந்தது தெரியுங்களா? அந்த சூட்சுமத்தை சொல்கிறேன் கேளுங்க. என்ன பண்ணுவாங்க கிராமத்தில், மனசு இது கஷ்டம், ஏதாவது பண்ணோம், தப்பு பண்ணால் தண்டா பண்ணோம், குற்றம் அதெல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கொலை குற்றம் அது மாதிரி பண்ண உடனே மனசாட்சி குத்துது பாருங்கள். அது மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் ஆடு இருக்குது பாருங்கள், அந்த ஆட்டை அப்படி நிற்க வச்சுடுவாங்க. ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஆடு இருக்குது பாருங்கள், அது நெத்தியில் கையை வச்சு தடவுவாங்க. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன், இந்த தப்பு பண்ணேன், நான் இனிமேல்ட்டு திருந்தி இருக்கிறேன், அதனால் இது உங்களுக்கே தான் சொல்லிவிட்டு அந்த ஆட்டு தலையில் இது பண்ணுவாங்க. அப்போ பூஜாரி சொல்லுவார், எல்லாம் பண்ணிட்டீங்களா, எல்லாம் செஞ்சிட்டிங்களா, ஓகே அப்படின்னும்போது அந்த ஆட்டை பலி கொடுப்பாங்க. அதனால் பாவங்கள் தீர்ந்து போயிடுதுன்னு ஒரு ஐதீகம் அங்கே. இதை ஸ்கேப் கோட்டுன்னுவாங்க. புரியுதுங்களா? இதை மாதிரி நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.